ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ஒரு சூப்பரான ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நேராக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போங்க. பேக்கிங்னு தனியாக டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் இருக்கும். அதில் நீங்கள் டார்க் சாக்லேட் வாங்கிக்கோங்க. 150 கிராம் டார்க் சாக்லேட், 100 கிராம் பட்டர், 100 கிராம் ஜீனி, 100 கிராம் நாட்டு சர்க்கரை, 3 முட்டை, வெனிலா எசன்ஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு, 50 மில்லி ரிஃபைண்ட் ஆயில். அவ்வளோதாங்க. இப்போ 150 கிராம் சாக்லேட்டில் 100 கிராம் சாக்லேட்டை அது போல் துருவி எடுத்துக்கோங்க. 50 கிராம் சாக்லேட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 100 கிராம் பட்டரை அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு மிதமான சூட்டில் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பட்டர் கொதிஞ்சிருச்சு அப்படின்னா அது நெய்யாயிடும். இப்போ அந்த பட்டரில் துருவி வச்சுருக்க சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். அதை 5லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சோ இல்லை பீட்ரு வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீனியும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உருக்குன பட்டரும் சாக்லேட்டும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது 100 கிராம் மைதா, 30 கிராம் கொக்கோ பவுடர். ஜல்லடையில் இது போல் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 50 மில்லி போல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 மணி நேரம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதாங்க, கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேக் டின் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் அந்த கேக் டின்னில் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலாக மைதா மாவை தூவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது போல் எடுத்துக்கலாம். இப்போது இதில் கேக் மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓரங்களை இது போல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. எல்லா ஓரத்துலேயும் இது போல் தட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரமோ இல்லை ஒரு குக்கரோ எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் போல் தூளுப்பு இல்லைனா கல்லுப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கேக்குக்கு யூஸ் பண்ண அந்த சால்ட்டே யூஸ் பண்ணுறேன். ஒரு லேயர் போல் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கோங்க. மேலே விசிலும் போட தேவையில்லை, கேஸ்கட்டும் போட தேவையில்லை. குக்கரை மூடி வச்சு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் போல் அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நட்ஸை வச்சு உள்ளுக்குள்ளே இன்னொரு ஹாட் ஒன்று மேக் பண்ணியாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி கேக் டின்னை உள்ளே வச்சுக்கோங்க. கேக் டின் அந்த குக்கரில் ஒட்டிடக்கூடாது. அதே போலே விசில் கேஸ்கட் இல்லாமல் 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ அந்த டின்னை வெளியில் எடுத்துகிட்டு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் போல் அது நல்லா ஆறணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேக் டின்னில் கேக் ஒட்டியிருக்காது. சூப்பரான ஃபட்ஜியான ப்ரௌனி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் இது போல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.